ஒரு வழியா சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு, நல்லா இருந்துச்சு. கரெக்டா வந்து எத்தனை மணிக்குள்ளார போனோம்? கரெக்டா 6 மணிக்கு உள்ளார கியூல நின்னோம். ஆக்சுவலா என்னன்னா இங்க வந்து 2 தரிசனம் இருக்கு. ஒண்ணு வந்து 100 ரூபா ஸ்பெஷல் தரிசனம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ. நாங்க வந்து சரி ஃப்ரீல கூட்டம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க போயிட்டோம். போயிட்டு பார்த்தா இப்போ புதுசா நிறைய சிஸ்டம்லாம் மாத்திருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்தவங்க கூட வந்து தெரியாம வந்தாங்க. அப்புறம் ரூம்ல அடைச்சடைச்சு அப்படியே எங்களை வந்து கடைசியா வந்து எத்தனை மணிக்கு 7:30 மணிக்கு தான் நாங்க சாமியை பார்த்தோம். ஆமா, பார்த்துட்டு வந்துட்டோம். மிச்சத்தை நாங்க வந்து அங்க போயிட்டு நான் சொல்றேன். ஆக்சுவலா நாங்க இப்போ வந்து இந்த இதுலதான் வந்து நாங்க லாக்கர் யூஸ் பண்ணது, நாங்க வந்து குளிச்சது எல்லாமே இங்கதான். பாத்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து எங்களுக்கு 250 ரூபா சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 ரூபா தான். பட் ஆனா 125 ரூபா நாங்க சேர்த்து கொடுப்போம். எங்கள்கிட்ட வாங்கிட்டாங்க. இந்த கடையை பாத்துக்கோங்க. அதே மாதிரி எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த உள்ள வரப்பே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். நாங்க டீ குடிச்சு ஒரு காமிச்சோம்ல, அது பக்கத்துலயே தான். அது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், வாக்கபிள் தான் வந்து கோவில். நான் அதையும் காட்டுறேன். ஸோ வந்தீங்கன்னா இங்க விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருந்துச்சு. நாங்க வச்சது இங்க, நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கிங்க. 250 ரூபா வாங்கிட்டாங்க எங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து கோவிலுக்குள்ள என்ட்ரு ஆகிற இடம். இதுதான் பாத்தீங்கன்னா நாங்க காலைல வர்றப்ப கூட்டமே இல்லை. இப்ப பாருங்க, இன்னும் போக போக எவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியல. பயங்கரமா இருக்கு கூட்டம். கரெக்டா 1.5 hour சாமியை பாக்குறதுக்கு. என்ன 100 ரூபீல போயிருந்தோம்னா கண்டிப்பா ஒரு 1 hour